தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை நமக்கு மழை தரக்கூடிய காலம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 3 மாதத்திலும் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய சராசரி மழை அளவு 44 சென்டிமீட்டர். ஆனால் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையின் பொழுது அக்டோபர், நவம்பர் இந்த 2 மாதத்திலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மழையின் அளவு 47 சென்டிமீட்டர் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தின் பல இடங்களில் கனமழை பெய்து இப்பொழுது தமிழகத்தில் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதை பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை, அதாவது சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்வோருக்கான ஒரு அறிக்கையை வானிலை ஆய்வு மையம் தந்திருக்கிறது. சென்னையிலிருந்து வேலூர், சேலம் வழியாக கோயம்புத்தூருக்கு செல்வோர் அந்த நெடுஞ்சாலைகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையிலிருந்து வேலூர், சேலம் மற்றும் பல பகுதிகளில் நெடுஞ்சாலைகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. அந்த வழியாக வாகனங்களில் செல்வோர், அதாவது விடுமுறை தினமாக பலருக்கு இருக்கலாம் அல்லது அலுவல் காரணமாக பல்வேறு பணிகளுக்காக அந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்குமாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. அதாவது சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்வோர் எந்த வழியாக என்று பார்த்தால், சென்னையிலிருந்து வேலூர், சேலம் வழியாக கோயம்புத்தூருக்கு செல்வோர், அதுவும் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு இந்த அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. அதே போல லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையில் வானம் லேசாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கடலோரங்களில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் கடலுக்குள் செல்லக்கூடிய மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது.